சாத்தூரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் 100வது நாள் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் விமரிசையாக நடைபெற்றது. இந்த விழாவில் டிவிகே நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய முன்னாள் எம்எல்ஏ ராஜவர்மன், எம்ஜிஆர், ஜெயலலிதாவை தொடர்ந்து சினிமா துறையிலிருந்து வந்த தலைவர்களை மக்கள் ஏற்றுக்கொண்டதாக தெரிவித்தார். மேலும் நடிகை த்ரிஷா பற்றி தரக்குறைவாக பேசினால் மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள். தமிழகத்தில் எம்ஜிஆர், ஜெயலலிதா வழியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய்தான் மக்கள் ஆட்சியை செயல்படுத்துகிறார் என அவர் ஆவேசமாக பேசினார். பெரிய முன்னணி நடிகை அவர்கள், எவ்வளவு பெரிய கோடீஸ்வரி அவர்கள். இன்னைக்கு நினைத்தால் வீட்டிலே உட்கார்ந்து தங்கத்தட்டிலே சாப்பிடலாம். எப்படி புரட்சி தலைவி அம்மா இருந்தார்களோ அதே போல இன்னைக்கு முன்னணி நடிகை த்ரிஷா மேடம் அவர்களை பற்றி தரைக்குறைவாக பேசுவது, அவர்களை பற்றி ஏளனம் பேசுவது, அவர்களை கேலி செய்வது, கிண்டல் செய்வது. ஏன் உங்க அக்கா தங்கச்சி கூட பிறக்கலையா? இல்ல உங்க தாயும் பெண்ணுதானே, உங்க அக்கா தங்கச்சியும் பெண்ணுதானே? யாருடைய தனிப்பட்ட விமர்சனத்தை பேசுவதற்கு நீங்கள் யார்? முதல்ல உங்க யோக்கியதை பாருங்க. அதிமுக இருக்கிறவனும் திமுக இருக்கிறவனும் அவன் யோக்கியதை பாருங்க. தேவையில்லாம ஒரு பெண்ணை பேசினால் உங்களுக்கு இனிமேல் பொதுமக்கள் தான் பாடம் கொடுப்பார்கள். நாட்டு மக்கள் உங்களுக்கு சவுக்கடி கொடுப்பார்கள். இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்படித்தான் புரட்சி தலைவி அம்மா அவர்களை கொள்கை முதல்ல அம்மா அவர்களை கொண்டு வரும்போது புரட்சி தலைவரை பற்றி, அம்மா அவர்களை பற்றி ஏளனமாக பேசினார்கள். ஏளனமாக பேசியவுடன் புரட்சி தலைவர் செய்தார். இல்லை நீங்க ஏன் பேசுறீங்க? நானே அவங்கள பாராளுமன்றத்துக்கு ராஜ்யசபா எம்பி ஆக்கி டெல்லிக்கு அனுப்பினாரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதே போல கொள்கையோரப்பு செயலாளர் ஆக்கினாரு. தமிழகம் பூரா சுற்றிவார் என்று. நீங்க பேசாம கிடக்கிறத அந்த அம்மாவை நீங்களா ஊதி ஊதி பெருசாக்கி தமிழகம் பூரா வந்துச்சுன்னா நீங்க ஒரு பயம் ஒரு கட்சி இருக்காது. திமுக அதிமுக அதை போல புரிஞ்சுக்கோங்க. ஆகையினால் எந்த பெண்மணிகளையும் இழிவாக பேசுவதை நிறுத்திக் கொள்ளுங்கள். புரட்சி தலைவி ஆட்சியை அமைப்போம், புரட்சி தலைவி ஆட்சியை அமைப்போம் என்று சொல்கிறார்கள். புரட்சி தலைவி ஆட்சியை அமைப்பதற்கு கண்ணுக்கு தெரிந்த தூரம் இல்லை. நீங்கள் தான் இங்கே 100 அடி பள்ளத்தை தோண்டி அதிமுகவை குழி தோண்டி புதைத்து விட்டீர்களே. இனிமேல் எங்கே புரட்சி தலைவி ஆட்சி? புரட்சி தலைவி